இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கவனிக்கலாம். சங்கீதம் 119:91. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது, சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். ஆண்டருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சகலமும் பிரபஞ்சமும் அதற்காக செயல்படுகிறது. ஆக உங்கள் வாழ்க்கையில தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் எல்லாவற்றையும் வடிவமைத்திருக்கிறார். சில நேரங்களில் காலதாமதங்கள், தடைபட்டு போவது, கேட்கப்படாத ஜெபங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில எதற்காக என்று சொன்னால், ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில தீமையை கொண்டு வராது. அவைகளெல்லாம் உங்களை சிறந்த நன்மைக்கு நேராய் திட்டத்தை நிறைவேற்ற, தேவ திட்டத்தை நிறைவேற்றி சமஸ்தமும் சேவிக்கிறது. சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில உப்புத்தாள் மாதிரி இருப்பாங்க. அவங்க கூட உங்க வாழ்க்கையில தீமை செய்யல, அவர்கள் உங்களை தேவ திட்டத்துக்கு நேராய் உங்களை உந்தி தள்ளுகிறார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையில சொந்த சகோதரர் குழியில போட்டார்கள். ஆனால் அதுதான் அவனை உயர்த்துவதற்கான தேவ திட்டமாக மாறிவிட்டது. ஒரு வில் அம்பு பாருங்க, எந்த அளவுக்கு அந்த அம்பு அவங்க பின்னால் இழுக்கிறானோ அந்த அளவுக்கு உயரத்தில் போகும். மக்கள் உங்களை பின்னுக்கு இழுக்கிறான்னு சொன்னால் தேவன் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறார் என்று அர்த்தம். சமஸ்தமும் தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுவதற்காகவே செயல்பட்டு கொண்டது. தீமையை கூட நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நடக்கிற தீமைகள் நன்மைக்கு எதுவாக மாறும். ஜெபிக்கலாம். தகப்பனே, சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். அவைகள் உமக்காகவே, உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகவே அவைகள் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்குது. பிரபஞ்சமே தேவ திட்டத்துக்காக நிற்கிறது என்பது எவ்வளோ பெரிய உண்மை. எங்கள் வாழ்க்கையில் அது நிச்சயமாக நிஜமாகும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திட்டம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற அர்ப்பணிக்கும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம்.